பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி double.com என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, அதாவது பாத்தீங்கன்னா திகிலான பேய், பைக்கில் பேய் லிப்ட் கேட்டது, லிப்டுக்குள் இறங்கிய பூதம், இப்படி பயங்கரமா இருக்கிற பல விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஒரு திகிலான விஷயம் நம்ம பார்க்க போறோம். யாரும் பயப்படாதீங்க. குழந்தைங்க, பெரியவங்க, கன்சீவ் ஆனவங்க எல்லாரும் உட்காந்து பாருங்க, பயப்பட மாட்டீங்க. ஏன்னா காமெடியா மட்டும்தான் இது. ஏன்னா அந்த மாதிரி விஷயமே கிடையாது. சப்பையா இருக்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம். பாக்குறீங்களா? பாப்பலாம். ரெடி தானே? எல்லாம் ஏற்றியாச்சு. இல்ல கேமராமேன் சார், வாரம் வாரம் ஏதாவது ஒரு கான்செப்ட் பண்ணுங்கன்றாங்க. அதுதான் வா போலாம். அமானுஷ சக்திக்கு எங்க போறது? இந்த வாரம் எதுவுமே கிடைக்கலையே, என்ன பண்றது? இல்ல ப்ரொடியூசருக்கு பதில் சொல்ல முடியல. எல்லாம் யூனிட் ஏற்றியாச்சு. இதுக்கப்புறம் அமானுஷம் இல்லை, அனாவசியம் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? அது காலையில நீ ஷூட் போட்டுற கூடாது. போட சொல்றாங்களா? நான் யூனிட் ஏற்றிட்டேன். இன்னைக்கு இருக்கா கேன்சலா? இல்ல பண்ணி ஆகணும், இன்னைக்கு ஏதாவது பண்ணணும். அப்ப சொல்றேன். ஏன்னா பசங்க ஏற்றிட்டாங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன இன்னைக்கு எங்க பிளான் பண்ண திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சு? அதான் இல்ல, ஏதாவது யாராவது லீடு கொடுத்தாங்கன்னா பேய் அப்படின்னு போனா சும்மா நம்ம பண்ணலாம். எதுவும் இல்லையே. உனக்கு ஏதாவது தெரிஞ்சது? மொண்டாட்டியே பேய் மாதிரி தான். ஆனா அதை எப்படி காமிக்கிட்டு வா. போட்டோ யாராவது எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், பின்னாடி நம்மளால செட் பண்ணி கருப்பா ட்ரெஸ்ஸை போட்டு போட்டோ எடுக்கும்போது பின்னாடி பேய் வந்து நின்றுன்னு எடுக்கலாம். ஆனால் அது ஆல்ரெடி காமிச்சாச்சு. பேசாம இப்படி செய்யலாமா? அப்படி வேணாம், அது ஏற்கனவே பண்ணிட்டாங்க. இல்லை, நான் என்னன்னு சொல்லியப்பா. அப்ப சொல்லு. அதாவது ஒருத்தர் நிக்க வச்சு செல்லில் போட்டோ எடுப்போம், பின்னாடி நம்மளாலே கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு நிக்க வச்சு தெரியாம. பேய் என்னைக்கு கருப்பா இருந்துச்சு? வெள்ளையா போடணும். சரி, வெள்ளையா போட்டு. லைட்டிங் ப்ராப்ளம் வருது. நம்ம கேமரா ஃபுல்லா எனக்கு தெரியல உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஒண்ணு மட்டும் வேற என்ன பண்ணலாம் சொல்லு. குக்கரில் பேய். குக்கர்ல பேய் அது ஆவி வருதுல்ல, அது செட் ஆகாதுப்பா. அதில் போய் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்னா இப்படி பண்ணலாம். எப்படி? ஏர் கண்டிஷனர் கூட தான் ஆவி வருது. ஏர் கண்டிஷனர் இந்த வாரம் நான் பார்த்து ஏர் கண்டிஷன் கம்பெனிக்கார கேஸ் போடுவோம். லிப்டில் பேய். இது லிப்ட்ல போறாங்கல்ல தனியா. எந்த லிப்ட்? எத்தனை ஒரு லிப்ட் எடுத்துப்போம். லிப்டில் பேய். லிப்ட்ல பேய். அது லிப்ட் கட்ட பேய்னா லிப்ட் கட்டு போகுது வண்டியில. அப்படி போட்டா அதெல்லாம் பரபரப்பா இப்ப பேசிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. அதெல்லாம் வேலைக்கா வருப்பா. வேற ஏதாவது பண்ணணும். உனக்காக தான் நான் இவ்வளவு யோசிச்சு சொன்னேன். என் வேலை கிடையாது. நான் ஒன்லி கேமரா தூக்கின்னு வந்து நீ சொல்றது ஷூட் பண்ணுவேன். இவ்வளவு சொல்லி நீ எதுவுமே கேட்கலன்னா இல்லப்பா, அது செட் ஆகல கேமராமேன் சார். எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுங்க? ஏதாவது மாப்பிள்ள இப்படி பண்ணுவோம். எப்படி உண்மையிலேயே சுடுகாட்டுல போய் ஒரு ஆவி எழுப்பி பேட்டி கேட்போமே. உண்மையில ஆவி இருக்கா இல்லையானே தெரியுது. நம்ம தான் சும்மா பில்டப் தான் இது பேய் இருக்க மாதிரி காமிக்கிட்டு, அப்புறம் உண்மையா அங்க போய் என்ன பேய் எழுப்பு. இதுதான் ஐடியா வந்தா சொல்லு. அது கரெக்டா இருக்கா இல்லையான்னு ஒண்ணு செய்யலாமா? சரியான ஐடியா. சாதாரண மேட்ரு. அது வந்து அந்த இடத்துல இருந்தது இல்ல அப்படின்னு சொல்ல போறோம். எங்க? அது ஒரு இடத்துல அது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து சொல்லணும். எப்பா நீ சொல்றது உண்மையிலேயே விலங்கு வரும். எனக்கு பயம். ஏய் நான் வரல. இருப்பா, வீட்டுக்கு வேணா நான் இன்னைக்கு லீவ் கூட போட்டுவேன். நீ சொல்றதே பயமா இருக்கு. நான் சொல்றது எப்பா நான் வரலடாப்பா, உங்களுக்கு புண்ணியமா போகுது. உண்மையாவே என்னன்னா அந்த இடத்துல ஒண்ணு இருந்து சப்ப மேட்ருப்பா. சப்ப மேட்ரு நம்ம போக யோசிச்சு. ஏன்னா இப்ப நமக்கு டக்குன்னு ஐடியா வர மாட்டேங்குது பாரு. ஒரு சப்ப மேட்ரு அந்த இடத்துல இருந்தது இல்ல, அதை பாதிக்கப்பட்டவன் பார்த்திருக்கான். அவன் வந்து நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். அவனை வச்சுதான் இன்னைக்கு போயிட்டு அப்படி எடுத்துட்டு நம்ம டீம் அங்க போகுது. அப்படியே கேமரா ஜூம் பண்றோம். கடைசியா என்ன இருந்ததுங்கிறது நம்மளே ஏதாவது ஒண்ணு ப்ளீஸ் பண்ணிப்போம். ஆனா அது ரைட்டு. ஆனா ஒண்ணு செய்வோம். உன் முகர கட்டையை பார்த்தா தான் கிராமத்தை மாதிரி இருக்கு. நீ என்ன பண்ண, இந்த சட்டையை கழட்டி போட்டு ஒரு நார்மலா இந்த செக்குடோ இல்லைன்னா ஒரு கிராமத்து ஸ்டைல ஒரு சட்டையை போட்டுக்கோ. முடிஞ்சா வேட்டி கட்டு. நீ தான் பாதிக்கப்பட்ட. ஆனா இந்த பயம் தான் வேணும். அப்படியே ஒரிஜினலா இருக்கும் பயம். நீ அந்த இடத்துல பார்த்து நேற்று பாத்துங்க. நீங்க இங்க எத்தனை பேர் பேட்டி பாத்துருக்கல? அவன் பாதிக்கப்பட்டவன் பேசுவானே, எப்படி பேசு? நேத்து பாத்துங்க. நானு அவ்வளவு ஓவரா பண்ணாத. வந்துங்க என்னாச்சுனாங்க, நேத்து பார்த்து அந்த கதை சொல்லும் போது சொல்லு மச்சி. சொல்லு. நேத்து பாத்தேங்க நானு. ஒரு மாதிரி பயமா தான். அவ்வளவுதான். நீ என்ன பண்ணு, நீ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. நான் அதுக்குள்ள ஓப்பனிங் கூப்பிட்டு போ. நீ பண்ணு.
சிரிக்காம பண்ணு, ரொம்ப பயந்த மாதிரியே பண்ணு, பாக்குறவங்க ரொம்ப பயப்படணும். ஓகே, நீ சிரிக்க கூடாது. ஓகேவா? ஓகே, போ 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 போ. ஓகே, டேய் கேமரா ஆன் பண்ணி விட்டு போ, நான் பேசிக்கிறேன். நீ ட்ரெஸ் மாத்திட்டு வா. வணக்கம், நான் உங்கள் முல்லை. ஒவ்வொரு வாரமும் இந்த நடந்தது, நடக்க போகுது, நடக்க போவாதது அப்படிங்கிற இந்த ஷோவில் ஒவ்வொரு வாரமும் பல விஷயங்களை நம்ம அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அமானுஷ்ய சக்தியை பத்தி ஆராய்ச்சி பண்ணுறோம். அப்படிதான் பண்ண சொன்னாங்க. ஆனா என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை செல்போனில் பேய் அப்படிங்கறது அலசி ஆராயலாமான்னு பார்த்தா அது ஆல்ரெடி எல்லாமே பார்த்தாச்சு. குக்கரில் பேயும் பார்த்தாச்சு, நம்மளுடைய ஏசி கண்டிஷனிலும் பேய் பார்த்தாச்சு. எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன பேய, எந்த அமானுஷ்ய சக்தி நம்ம அலசி ஆராயுது அப்படின்னு யோசிச்சோம். ஒரு இடத்துல இருக்கு, அது இல்லை. அது என்ன? நம்ம சும்மா விட்டுருவோமா? நம்ம டீமை கூட்டிட்டு போயிட்டு அப்படி அலசி ஆராய்ச்சி நம்மளுடைய மூன்றாவது கண்ணான கேமராவை தூக்கி போய் அங்க வச்சு சுழட்டி கழட்டி அங்க என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு மக்களுக்கு சொல்றது நம்மளுடைய வேலையா. சோ அந்த வகையில அந்த இடத்துல ஒருத்தன் பார்த்திருக்கான், என்னது தெரியல, ஆனா எதையோ பார்த்திருக்கான். மறுநாள் அங்க போயிருக்கான், அது இல்ல, என்னது அதுவும் நமக்கு தெரியல. ஆனா அது என்னன்னு இப்ப உங்களுக்கு தெரியல. இத நம்ம அலசி ஆராயறதுக்கு முன்னாடி அந்த பகுதியிலே காலகாலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நபர், அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இங்கே அழைத்திருக்கிறோம். அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் மக்கள் கிட்டே பேசுவோம். நம்ம போய் கண்டுபிடிப்போம். வாங்க மிஸ்டர் குலசேகர். என்னாச்சு? சத்தம் வருது சார். ஒண்ணும் பயப்படாதீங்க குலசேகர், பயப்படாதீங்க. நான் தான் பயப்படாதீங்க குலசேகர், பயப்படாதீங்க. ஆக்சுவலா அமானுஷ்ய சக்தி அதான் சொல்ல போறேன். அமானுஷ்ய சக்தி பத்தி நம்ம இது போல ஷோ பண்ணோம்னா மேல இருந்து 2-3 கார்பெண்டர் வச்சிருப்போம். ஸோ டக்கு நாங்க கட்ட இருப்போம். ஒரு டைம் கொடுத்து ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் இருக்காங்க. இப்ப சைலண்டா இருக்கும். அப்ப பயம் என்ன கொஞ்சம் இப்போ இன்னும் கொஞ்சம் பயம். இதுதான் வேணாம். நம்ம மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும் இல்லையா, ஏன் பயந்தாங்க, எதுக்காக பயந்தாங்க, அங்க என்ன இருந்துச்சு, என்ன சொல்ல போறாங்க சம்பந்தப்பட்ட ஒண்ணு இல்ல, சொல்லுங்கன்னு சொல்றேன். சார் ரொம்ப பயந்திருக்காரு, அதனாலதான் சார் உங்க மூஞ்சி பக்கத்துல இருக்காதீங்க சார். அதான் அவர் எதையோ பார்த்து மிரண்டிருக்காரு. அதனால அரண்டவன் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி இன்னொரு முகம் கூட பேயா தெரியுது. என்ன பண்றது பாவம். குலசேகரன் வாழ்க்கை இருள் அடிச்சிருக்கு. என்னன்னு தெரியல. சொல்லுங்க குலசேகரன். அதாவது பதட்டப்படாம, டென்ஷன் ஆகாம, இல்ல பதட்டப்படாதீங்க, டென்ஷன் ஆகாம கூலா அழாதீங்க, கூலா பேசுங்க, தைரியமா பேசுங்க. என்ன பார்த்தீங்க, என்ன பார்க்கல, என்ன இருந்தது, என்ன இல்லை, என்ன நடந்தது? ஆவணி மாசம் 13ஆம் தேதி சார். போன மாசம் 13ஆம் தேதி. அதாவது போன மாசம் 13ஆம் தேதி சார் என்ன பார்த்தீங்க? அன்னைக்கு எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அன்னைக்குதான் உங்க அம்மா ஊர்ல இருந்து வந்தாங்க. அன்னைக்கு வந்திருக்கும். கொஞ்சம் பொறுமையா தட்டுனா பயப்படுறாரு. ஃப்ளோல இருக்கு, சொல்லுங்க. அம்மா வந்திருந்தாங்க. வந்துட்டு கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஒரு வாரம் தங்கி இருந்தாங்க சார். உங்க வீட்டுல தங்கி இருந்தாங்க சார். ஆவணி மாதம் 13ஆம் தேதி அவங்க அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா ஒரு வாரம் தங்கி இருக்காங்க. இதுதான் சொல்ல வராரு. பட் அதுக்கப்புறம் என்ன நடந்தது? நான் சொல்றதே புரியுமே, நீங்க வேற கேட்டு இல்ல, நீங்க பயத்துல சொல்றதுனால தெரியாம இருக்கும், அதனால நான் சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லுங்க. ஒரு அம்மா வந்து ஒரு வாரம் வீட்டுல இருந்தாங்க. அப்புறம் அக்கா பொண்ணுக்கு காது குத்துறாங்கன்னு சொல்லி. அக்கா பொண்ணுக்கு என்ன வயசு? அக்கா பொண்ணுக்கு 13. சவுண்ட் வருது சார். இல்ல பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம், எங்க டீம் இருக்குங்க, எங்க டீமே இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நாங்க காப்பாத்துவோம், கவலைப்படாதீங்க. ஒண்ணும் இல்ல. இன்னும் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் காத்து கொண்டிருக்கான ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வெல்கம் பேக் டு தி ஷோ. நடந்தது, நடக்க போறது, நடக்க போவாது என்ன திகழட்டும் சம்பவங்களுடன் நான் உங்கள் முல்லை. வாங்க போறோம். சொல்லுங்க. அக்கா பொண்ணுக்கு காது குத்துனாங்க, 13 வயசுல இருக்கு, காது குத்த போறாங்க. சரி, உங்க அம்மா அங்க போனோமா? இல்ல என்னைய சார். இல்ல கூப்பிட்டாங்க சார். வான்னு சொல்லிட்டு எங்க அக்கா சொல்லிச்சு, போன் பண்ணி. ஒண்ணு இல்ல சார், பவர் கட் ஆச்சு சார். நீங்க லைட் ஆஃப் ஆச்சுங்க. என்ன காரணம்? சார் பார்த்திருக்காரு, ஆனா பார்க்கல, இருக்கு ஆனா இல்ல, அதனால பயந்திருக்காரு. லைட் ஆஃப் ஆனா கூட அப்படி பயப்படுறாரு. இவர் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? பட் அந்த பயத்தை நம்ம தெளிய வைக்கணும், அதுதான் விஷயம். சொல்லுங்க. அப்ப அம்மா வந்து அக்கா பொண்ணு கல்யாணத்துக்காக காது குத்தலுக்காக போறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? கூட்டம் போனீங்க அம்மாவை? எனக்கு வேலை இருக்கு, லீவ் போட முடியாதுன்ட்டு நான் போல. சரி. அப்புறம் அம்மாவை மட்டும் கூட்டிட்டு விடலான்னு நைட்டு 10:20 தான் வண்டி எங்க ஊர்ல.
போனா அங்க அந்த சர்வீஸ் வண்டி இருந்ததுன்னா 2 ரூபா ஜாஸ்தி. அது 9:40 வந்துடும். அதில் போல நீங்க அதுல போல சார் 2 ரூபாய் ஜாஸ்திங்கனால அந்த 10-20 வண்டிக்கு போயிருக்காங்க. அவங்க அம்மாவை பஸ் ஏற்றுறதுக்கு பஸ் தானே பஸ் சார் பஸ் ஏற்றதுக்காக போயிருக்காரு. என்ன நடந்தது அதுக்கப்புறம் என்ன? இப்ப நீங்க பஸ் ஏற்றதுக்காக அம்மா கூட்டும் போறீங்க. ஆமா சார் கூட்டும் போயிருக்கீங்க. போனேன் சார். சரி அந்த வண்டியும் 10 நிமிஷம். சரி பரவாயில்ல. ஒண்ணு இல்ல சொல்லுங்க பயப்படாதீங்க. போய் வண்டியில டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டீங்க. டிக்கெட் வாங்கிட்டீங்க. சவுண்டா பேசுங்க அப்பதான் தெரியும் மக்களுக்கு என்ன நடந்தது தெரியல. சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை சவுண்ட் நிக்க வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் இல்லைங்க டீ சாப்பிட அமைச்சிருக்கேன். சொல்லுங்க டீ சாப்பிடலாம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அப்புறம் அம்மா ஏற்றி விட்டு நான் வந்தீங்க. அப்பதான் சார் வந்தீங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ரோடு கிராஸ் பண்ணி தான் போனேன். சரி கிராஸ் பண்ணி இல்ல சார் அங்க போகும்போது சார் நீங்க அம்மாவுக்கு போகும்போது இங்க முன்னாடி வாங்க. முன்னாடி நான் வரல. இல்ல நான் வரமாட்டேன் சார். முன்னாடி வருவாங்க. அங்கதான் இல்ல அது. அப்ப நீங்க அம்மாவை கூட்டிட்டு பஸ்ல ஏத்த போகும்போது அங்க இருந்தது சார். நீங்க 10-20 ஏத்திட்டு திரும்பி வரும்போது அது இல்ல. இல்ல சார். அதனால நான் பார்த்தேன் சார். சத்தியமா பார்த்தேன் சார் நானு. சார் சத்தியமா பார்த்தேன் சார் நானு. என்ன நடக்குது சார்? பார்த்தேன் சார். இவரு இவ்வளவு பதறாரு, இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு. இவரை இப்படியே விட்டுற முடியுமா? பட் அவங்க வந்து அவர் பெத்த தாயை கூட்டும் போயிட்டு பஸ்ல ஏத்தும் போது போகும்போது பார்த்திருக்காரு. பட் வரும்போது இல்ல இல்ல இல்ல. ஏன்? ஆனா நம்ம சும்மா விட முடியும். நம்மளோட டீம் அலர்ட் ஆகுங்க. கேமராவை தூக்குங்க. பொதுமக்கள் கிட்ட விசாரி என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிற பார்ப்போம். ஏன் இருந்துச்சு இப்ப ஏன் இல்லைங்க சார்? இதை பத்தி பேசும்போது சவுண்ட் வரும். அமானுஷ்ய சக்திகள் பத்தி நம்ம எடுக்கும்போது எப்பவுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பட் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். இதெல்லாம் சவுண்ட் இன்ஜினியரோட வேலை. அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இவர் சொன்னதை பார்த்தா என்ன நடந்தது என்ன நடக்கல என்ன பார்த்தாரு என்ன பார்க்கலன்னு தெரியல. அதனால பொதுமக்கள் கிட்ட கேட்டுட்டு நம்ம வந்து தெளிவா வந்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க போறோம். அதாவது ஒவ்வொரு விஷயமே என்னாச்சு பார்த்தேன் சார். போச்சு சார். பாத்தீங்களா? பார்த்தேன் சார். இப்ப பார்க்கலையா? இப்ப இல்லையா? அங்க இருந்துச்சு சார். இப்ப இல்லையா? இப்ப இல்ல சார். இதுதான் பிரச்சனை. குலசேகரனுக்கு இருக்குங்கிறாரு இல்லைங்கிறாரு பார்த்திருக்காருங்கிறாரு பார்க்கலங்கிறாரு. பட் நம்ம எதுவுமே பார்க்கல. ஆனா முடிவை நம்ம சொல்ல முடியாது. பொதுமக்கள் கிட்ட விசாரிப்போம். கவலைப்படாதீங்க குலசேகரன் கூட இருக்கேன். இப்போ நம்ம டீம் அங்க போயிருக்கு. நீங்க வாழ்ந்துட்டு இருக்க பகுதியில் கிட்டத்தட்ட 22 வருஷமா அங்கேயே பால் ஊத்திட்டு இருக்காரு ஒவ்வொரு வீடும். பட் அந்த பால்காரர் என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். அவரும் பார்த்திருக்காரா இப்ப இருக்கா இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு நான் 22 வருஷமா இந்த ஊரில் தான் பால் ஊற்றினுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்காக ஏதாவது பொழுது போகலன்னு சொல்லி போர்லேயே கிளப்பி விட்டுருப்பான். நானும் காலையில் போனால் நைட்டு வரைக்கும் இங்கே தான் சுற்றின்னு இருக்கேன், பால் ஊற்றின்னு இருக்கேன். நான் அப்படி ஒன்றும் பார்க்கலிங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பொருளின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு தான். பால்காரர் அசால்ட்டா சொல்லிட்டு போயிருக்காரு. அதாங்க நீங்களும் பாத்தீங்க அவரு தான் பார்த்தாரு. இப்ப இல்ல அதுக்கு என்ன பண்ண சொல்றது கேட்கறாரு. நான் என்ன பண்றது? அந்த பைத்தியக்காரன் சார். அவன் எங்க ஏரியாலே அவனை பைத்தியக்காரன் தான் கூப்பிடுவாங்க சார். பால்காரன் கூப்பிடுறது இல்லையா? பைத்தியக்காரன் சார் அவன். நான் பார்த்தேன் சார். எங்க அம்மா நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்க. இப்ப இல்ல. இப்ப இல்ல சார். ஆனா நம்ம குழு விடாப்பிடியாக தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு பாதிக்கப்பட்ட நபர் வந்தா அதை சாதாரணமா விடுறது இல்லை. என்ன இருந்தது என்ன பார்த்தாரு இவரு சாகு. இப்ப ஏன் இல்ல? அடுத்து இந்த துப்புரவு பணியாளர் அங்க இருக்காங்க. அவங்க பார்த்தத சொல்றாங்க. சார் நான் இங்க வந்து ரொம்ப வருஷமா இருக்கிறேன். எல்லா தெருவும் பெருக்க போவேன். அப்பெல்லாம் எனக்கு பயம் இருக்காது. ஆனா இந்த இடத்துக்கு வந்தா மட்டும் எனக்கு பயமா இருக்கும் சார். கூட கூட யாரும் வரமாட்டாங்க. அப்ப பார்க்கும்போது ஏதோ சொல்றாங்க இங்க இருக்குன்றாங்க இல்லைன்றாங்க. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா இருக்கா இல்லைன்னு அதுவும் தெரியல. ஆனா இந்த இடத்துக்கு மட்டும் வந்தா அப்படி ஒரு பயம் இருக்கும் சார். நானும் இந்த வயசுல ஐயோ நான் எதுவும் பார்த்தது கிடையாது. ஆனா இங்க பார்க்கும்போது கொஞ்சம் இந்த இடத்துக்கு வந்தாலே ரொம்ப அப்படியே நடுங்க கை காலெல்லாம். என்ன 6 மணிக்கு நான் ஓடிடுறதால எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா இருக்குன்றாங்க. நான் வரைக்கும் பார்த்து கிடையாது. அது காட்டேரி மாதிரி இருக்கு சார். அது எதுக்குமே போயிடாது சார். அதனால அது தெரியல சார். இல்ல அதுவும் அவங்க ஏரியாவில் தான் இருக்காங்க அவங்க சார். அது காட்டேரி மூஞ்சி சார். அது எப்பவுமே நாங்க அப்படிதான் கூடுவோம். காட்டேரி மூஞ்சி அதை பார்த்து அது பயந்துருக்கோம். அதுக்கு தெரியல சார். இல்ல சார் நான் பார்த்தேன் சார். அப்படி என்ன பாத்தீங்க என்ன பார்க்கல எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையிலே பார்த்தேன் சார். அப்போ ஒரு அரை மணி நேரத்துல வரும்போது இல்ல சார் பார்த்தேன் சார். நானு இதை லேசில் நம்ம விட முடியாது. அமானுஷ்ய சக்திகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது நம்மளுடைய அகிலத்தில்.
அடுத்து நம்ம நாட்டுக்கார மாதிரி கூட தெரியல, வேற ஒருத்தர் வந்திருக்காரு, அவரும் உங்க ஏரியாவில் வசிக்கிறாரு போல. அவரு என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். No, it's a fact. இது வந்து நான் சீரியஸா சொல்றேன். Because yesterday British Airways AI126 flightல I came back 1 month I was in London. இப்போ வந்து அது இல்ல, எப்படி காணாம போகுது? How it can go? I want you to find out. I want, because anyway next month வந்து after my project I am going to go back to my home, to my London city in the Oxford Street. ஆனா for people in India நம்ம சென்னை பீப்புளுக்கு அது வந்து என்ன பண்ணுவாங்க, பயத்துல வந்து எப்படி இருப்பாங்க? I want you to help. அது வந்து எங்கே இருக்கு, எதுக்காக போயிருக்கு, எப்படி வரும் திருப்பி? It has to come back. Please find out. Help me. இல்ல நான் புரிஞ்சு, அதாவது வந்து அவர் வந்து பார்த்திருக்காராம். அவர் பார்த்தார் வெளியூர்ல அவர் பார்த்திருக்காரு, வெளியூர்ல வந்து பார்த்திருக்காரு. பட் இப்ப இல்ல, அவரும் அதான் சொல்ல வர, அவரும் அதான் சொல்ல வர, இப்ப இல்ல. பட் இது லேஸ்ல விட முடியாத. எப்பவுமே நம்ம டீம் ஒரு அலசி ஆராய்ஞ்சா அந்த இடத்துக்கு என்ன உண்மைங்கிறத நம்ம எடுத்து உரைக்கணும்ல. அதானே நம்மளுடைய தலையாய கடமை ஆயிப்போச்சு. நமக்கு பேர் வாங்கி தரும் குடிமகன் அங்க இருக்காரு. அவர் என்ன சொல்ல போறாரு? நீங்க கேட்ட மாதிரி இருந்தது உண்மைதான் மச்சான். நீ சொல்லு. மச்சான் சொன்ன மாதிரி உண்மைதான், இருந்தது உண்மைதான் மச்சான். நீங்க சொல்லுற. ஆனா இப்ப இல்லை, ஆனா இப்ப இல்லை. நீ சொல்லு மச்சான். மச்சான் சொன்ன மாதிரி ஆனா இப்பவும் இல்லை மச்சான். நீ சொல்லுற. இதுக்கு மேல நாங்க என்ன சொல்லணும்னா வாங்கிட்டு வரீங்களா? அவர் சொல்லியிருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது நமக்கும் ஒண்ணுமே புரியல. ஆனா என்ன பண்றதுன்னே தெரியல. கேமராமேன் சார், அப்படியே நீங்க அது கொஞ்சம் கீழே போங்க. அது ஏதோ ஒரு நம்பர் தெரியுது, அது என்னன்னு பாருங்க. எஸ் எஸ், அந்த செல் நம்பரை கொஞ்சம் கவர் பண்ணுங்க. இன்னும் திகிலூட்டும் சம்பவங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதுவரை காத்திருங்கள், ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு திஸ் ஷோ. ஐ அம் யுவர் முல்லை. ஓகே, இதுவரைக்கும் அலசி ஆராய்ஞ்சதுல எதுவும் சரியா புலப்படல. ஆனா நம்மளுடைய குழுக்கு ஒரு அதிசயமான ஒரு நம்பர் கிடைச்சது. அந்த மரத்தாண்ட தான் எல்லாருமே பார்த்துருக்கீங்க, இப்ப இல்ல. ஆனா அந்த மரத்தாண்ட கீழே ஒரு மொபைல் நம்பர் இருக்கு. சோ அதுக்கு தொடர்பு கொண்டு பேசுவோம். என்ன நடந்தது, என்ன இருக்கு, என்ன இல்லைங்கிறத இப்ப பார்ப்போம். இவருடைய சந்தேகங்கள் தீர்க்கப்படுதா, இவர் பயந்தது உண்மையா, அதுக்கு பயப்படலாமா? ஹலோ போன கேனையா? ஹலோ, கேனெல்லாம் கிடையாதுங்க, நாங்க ஒரு சேனல் இருந்து பேசுறோம். நீங்க யாரு? ஏரே பாய், உனக்கு இப்ப என்ன வேணும்? இல்ல சார், இப்போ அந்த முச்சந்தில் இருக்கிற மரத்தாண்ட தான் எல்லாருமே நிறைய பேர் பார்த்தாங்கன்றாங்க, இப்ப இல்லங்கிறாங்க. அந்த கீழே வந்து மொபைல் நம்பர் இதுக்கு, இதுக்காக தான் அடிச்சேன். நீங்க ஏதாவது அங்க பாத்தீங்களா? பாய், நம்ம பஜல் நாள் செட்டு, அது நம்ம கடை. உனக்கு இப்ப என்ன வேணும்? கடையா? என்ன கடை? பீடா கடையா? பீடா கடை. அதான் பீடா கடையா? பீடா கடை, பீடா கடை. நீங்க வச்சிருந்தீங்க. சரி சரி, இப்ப எங்க? நம்ம ஊருக்கு போய் 10 நாள் ஆச்சு. எப்போ ஊருக்கு போய் 10 நாள்? எப்ப பண்ணீங்க? 10 நாள் ஆகுதா? எப்போ நான் போனேன் அப்ப இல்ல, உண்மையிலே சத்தியமா இல்ல. ஹலோ, எப்போன்னு கேளு. ஹலோ, இப்ப கடையை காலி பண்ணிட்டு போயிட்டீங்களா? இவ்வளவு தானே சொல்லிட்டு இருக்கேன். நான் ஊர் மேலே போய் 10 நாள் ஆச்சு. இப்ப என்ன வேணும்? ஒண்ணு வேணாம் சார், வைங்க. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். வெய்ய. நம்ம ஊருக்கு போகும்போது நான் பார்த்தேன், வரும்போது இல்ல, உண்மையிலே இல்ல. எதை பாத்தீங்க? பீடா கடை. இப்ப அப்புறம் திரும்ப வரும்போது இல்ல. இததான் நீங்க பாத்தீங்க, இப்ப பாக்கல. ஆமா, அப்பதான் சொன்னேன். நான் போகும்போது பார்த்தேன், இல்ல வரும்போது இல்ல. போகும்போது பார்த்தேன், வரும்போது பார்த்தேன், போகும்போது பார்த்தேன்னு சொன்னீங்க. எப்பாவது பீடா கடைன்னு சொன்னீங்க. அந்த கடை இருந்துச்சு. அப்ப இவ்வளவு நேரம் நீங்க பார்த்ததெல்லாம் இந்த அம்மானுஷ சக்தி மாதிரி பயந்ததுக்கு பீடா கிடைக்கலாம். உண்மையிலே பயமா இருந்ததுங்க. என்ன ஆக இதுவரை நாம் அலசி ஆராய்ந்ததில், பொதுமக்களிடம் விசாரத்தில் அங்க நடந்தது என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்ததுல நமக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெறும் பீதி மட்டும்தான். அங்க மக்கள் கிட்ட பயந்திருந்தது ஒண்ணுமே கிடையாது, வெறும் பீடா கடை தான். ஆனா ஆவி நினைச்சிருக்காங்க, அமானுஷ சக்தி நினைச்சிருக்காங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. சோ இது மாதிரி ஒண்ணுமே இல்லாத விஷயத்த கூட பொதுமக்கள் பார்த்து பயந்து பீதியில அலறி துடிச்சுட்டு இருக்காங்க. இதுக்காக தான் இது போன்ற விழிப்புணர்வுகளை நாங்கள் இங்கே உங்களுக்காக படைத்திருக்கிறோம்.
யோசிச்சு பாருங்க, சாதாரண மேட்டர் சப்ப மேட்டரா இருக்கலாம், ஆனா இவ்வளவு பயப்பட வேண்டியதே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க விட மாட்டோம். இது போன்ற அமானுஷ்ய சக்திகள் என்று சொல்லக்கூடிய பல விஷயங்களை அலசி ஆராய்ந்து உங்களிடம் முன்னிறுத்துவோம் என்று சொல்லி திரும்பவும் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் முல்லை. டேய் மச்சி, வாடா டேய், வாடா 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 வாடா. வழி தெரியுமா? சூப்பரா, நின்னடா ஓவர் ஆக்டிங் பண்ணி நடிச்சுட்ட. நான் சும்மா நடிக்க சொன்னா இவ்வளவு பண்றேன். பண்றடா டே. சரி, அடுத்த ஷோக்கு வேற மாதிரி ஏதாவது கெட்ட போறியா? ஓகே நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கிய டகிள்.com. நிச்சயமா வயிறு வலிக்க சிரிச்சிருப்பீங்க என்ற நம்பிக்கையோட நாங்க திரும்பவும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகரன், ஜூனியர் டவுசர் பாண்டி. பாய்.